திருச்செந்தூர்ல ஒரு குடமுழுக்கு நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது தமிழ்ல தான் நடக்கணும். குடமுழுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு விருப்பமா இருந்தாலும், அது தமிழ் மொழியில என்னுடைய மொழியில தான் இருக்கணும், நடக்கணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா எல்லா கட்சிகளும் சொன்னாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய நம்ம சீமான் அண்ணன் அவர்கள் கொந்தளிச்சாரு, எழுந்தாரு, எனக்கு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நின்னாரு. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கும்போது இப்ப வந்து ஸ்டாலின் சைட்ல இருந்தும் அண்ட் முதலமைச்சர் அவர்கள் திமுக சார்பில் இருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழிலும் குடமுழுக்கு என்பது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்னது அது? தமிழும் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. தமிழ் அப்படி அதுலதான் நடக்கும் அப்படின்னு சொல்றது வேற. தமிழும் அப்படின்னா வேற வேற லாங்குவேஜஸ் உள்ள வருதுன்னு தானே அர்த்தம். ஸோ சமஸ்கிருதம் உள்ள வரக்கூடாது. இங்க வந்து வெளியில சும்மா எங்களுக்காக ஃபார்மாலிட்டிக்காக நாங்க தமிழ தாங்க குடமுழுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு உள்ள போயிட்டு நீங்க வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதற்கான அதிகாரிகளை வச்சு கரெக்டா கண்காணிக்கணுமே, அந்த ஒரு வேலையை ஏன் திமுக செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ வெவ்வேறு மொழி, இப்ப தமிழ் மொழி தான் எங்களுடைய மொழி அப்படின்னு சொல்லி வச்சுட்டா நின்றுட்டு இருக்கிற நீங்க திடீர்னு திப்புன ஒரு கோவில் தமிழ் கடவுள் என்னுடைய முருகர் அப்படின்னு நிற்கும் போது அவருக்கான குடமுழுக்க நீங்க ஏன் தமிழ்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சீமானுடைய அடுத்தடுத்த கேள்வியா ரொம்ப அழுத்தமான ஒரு கேள்வியாவே இருக்கு. பட் இந்த சுச்சுவேஷன்ல இதை இப்போதைக்கு ஓகே கண் துடைப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பையும் கொடுத்துடுறாங்க. தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு. அப்பவும் அவர் கம்மன் இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ தமிழிலும் குடமுழுக்கு என்பது அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சோ சமஸ்கிருதம் வேணாம், உள்ளே வந்து யாராவது ஒருத்தவங்க இருந்து அதுக்கு என்ன ஏதுன்றது கண்காணிக்கிறது திமுகவினுடைய பொறுப்பு அப்படிங்கிறாரு. சோ அன்னை தமிழ் கோபுர கலசம் வர வேண்டும், ஏற வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய நெக்ஸ்ட் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. சோ மொழி என்பது நம் இனத்தின் உயிர் உரிமை, அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறப்புரிமை அப்படிங்கிறாரு சீமானண்ணன் அவர்கள். சோ அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். பட் இப்போ வந்து சமஸ்கிருதம் தமிழ் அப்படின்னு சொல்லி வரும்போது குடமுழுக்கு தமிழ் தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு இதற்கான ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா யாரும் அந்த அளவுக்கு பெருசா வரல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஆனா இவர் துடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, இந்த விஷயம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.